ஹாய் அண்ட் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது, எந்த இடத்துல சேஃபாக முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேஃபாக முதலீடு பண்ணணும்னாலே ஒரு இது மார்க்கெட் மேலே போச்சு கீழே போச்சு, அது ரெண்டாவது விஷயம். நாம எப்படி சேஃப் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு முதலீடு வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இனி எப்படினாலும் ஃபெட் ரேட் கட் பண்ணுவாங்க, அதுல நம்ம ஒரு இது பண்ணலாம், முதலீடு பண்ணலாம். இன்னொன்று டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ். இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ்ல எப்படி முதலீடு பண்ண போகலாம், எந்தெந்த கேட்டகரியில அதை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருக்காங்க, ஹவு டு எவாலுவேட் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ். ஸோ டிவிடெண்ட்ஸ் பே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மொக்க கம்பெனியில போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது, கரெக்டா? ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் அந்த கம்பெனி திவால் ஆனாலும் போச்சு, இல்ல அந்த கம்பெனி வந்து அதிக அளவு வெளிநாட்டு கடன்களை பண்ணிக்கலாம். எந்த கம்பெனியை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிக அளவு கடன் இருக்க கம்பெனிலையும் நீங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி முதலீடு பண்ணக்கூடாது. குறிப்பாக ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த வீல ஸ்டார்ட் பண்ற கம்பெனி வந்து அதிகமான ஒரு டிவிடெண்ட் ஈல்ட கொடுத்துருக்காங்க கடந்த காலத்துல. பட் அவங்களுடைய வெளிநாடு கடன் வந்து அதிகமா இருக்கிறது, அது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லிக்கிறாங்க, எப்படி டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாவே நம்ம வந்து ரெண்டு கைண்ட் ஸ்டாக்ஸ் தான், ஒன்னு நம்ம க்ரோத் ஸ்டாக்ஸ், இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டும் இருக்கணும், அதே சேம் டைம் அப்ரிசியேஷனும் இருக்கணும். வெறும் டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் கொடுத்துட்டு இருந்தா நம்ம எஃப்டி மட்டும் தான் பீட் பண்ணிட்டு இருப்போம், மார்க்கெட்டை வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு ஹையர் வாலட்டிலிட்டி இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்க ஆர்இசி, ஐஆர்எஃப்சி ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களாம் அதிகமா டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்தவங்க, 8, 10, 9% கொடுத்தவங்க இப்ப பாத்தீங்கன்னா 4%. அதே ஸ்டாக்ஸ் வந்து மறுபடியும் மேல போயிருந்து கீழவும் வரலாம். ஸோ அதனாலதான் இந்த டிவிடெண்ட் ஈல்டுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு குறைஞ்சபட்ச அப்ரிசியேஷனாக கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸை நம்ம ஏன் சூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸை ஏன் சூஸ் பண்றோம்னா, தி ஃபர்ஸ்ட் திங் ஒரு அடிஷ்னல் இன்கம் இருக்கும். ஒரு மாதம் ஒரு இன்கம், மாதமோ இல்ல குவார்டராவோ இல்ல ஹாஃப் இயர்லி ஒன்ஸோ ஒரு குறைந்தபட்ச இன்கம் வந்து இருக்கும். அதாவது நீங்க வந்து நினைப்பீங்க நம்ம வாங்குற 100 அப்படின்ல சிறுதுளி பெருவெள்ளம். நீங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டின் முதல் வருடத்துல ஒரு 1000 ரூபாய் வருதுன்னா, முதலீட்டின் ஒரு 10வது வருடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 25,000 30,000 வரலாம், உங்களுடைய முதலீடுகளை பொறுத்து. ஸோ சிறுதுளி பெருவெள்ளம்னு முன்னாடியே சொல்லுவாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது லிக்விடிட்டி. நம்ம ஏதாவது ஒரு வர்ற டிவிடெண்டை சேர்த்து வச்சு வேற ஒரு புதிய முதலீடுகளை பண்ணலாம். நம்ம வந்து என்ன இல்லை, நம்மளுடைய அன்றாட செலவுகளோட பார்க்கலாம். ஸோ கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அந்த கேஷ் ஃப்ளோ வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், ஸோ எதை வச்சு இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ. இந்த டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ஹையாவே இருக்கணும் எப்பவுமே. ஸோ அதிக அளவு டிவிடெண்ட் ஈல்டுனா அதிக அளவு டிவிடெண்ட் கொடுப்பாங்க தொகையாக. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. இந்த டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பாத்தீங்கன்னா எந்த லெவலான டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இருந்தா நல்லது அப்படின்னு சொல்றாங்கன்னா, 10 முதல் 35% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இருந்தனா நல்லதுன்னு சொல்றாங்க. அண்ட் அதிகபட்சமாக 35 முதல் 55% இருக்கலாம். ஏன்னா டிவிடெண்ட் பே அவுட் வந்து 100%னா உங்களோட ப்ராஃபிட்டை மொத்தமா தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ R&D ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ண அந்த கம்பெனியில இருக்கவே செய்யாது, அந்த கம்பெனி வந்து புதுசா இந்த ப்ராடக்ட்டுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்டாக் வந்து வருங்காலத்துல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது, அது வந்து டிராபேக் ஆகலாம். அதனாலதான் பே அவுட் ரேஷியோ வந்து மேக்சிமம் 10 to 35 or 55 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ. இந்த டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ தான் ரொம்பவே முக்கியமானது. இந்த டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோனா என்ன? ஸோ டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோனா நெட் ப்ராஃபிட்டை டிவிடெண்டா, அவங்க கொடுக்குற டிவிடெண்டா வச்சு டிவைட் பண்றதா இந்த டிவிடெண்ட் ரேஷியோ. ஸோ டிவிடெண்ட் ரேஷியோ வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன் அதுக்குன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஐடிசி நிறுவனமானது அவங்களுடைய டிவிடெண்ட் ரேஷியோ வந்து 2024 குறைஞ்சிருக்கு, 1.03 குறைஞ்சிருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ
ஃபைனான்சியல் இயர் 23ல 1.24% ஆகவும் ஃபைனான்சியல் இயர் 2022ல 1.13 ஆகவும் இருந்திருக்குது. ஸோ இந்த டிவிடெண்ட் ரேஷியோ ஏன் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாதுன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு அதிகமான ஒரு டிவிடெண்டை பே அவுட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கடன் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை கம்பெனியோட ரிசர்வ்ஸ்ல வந்து எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு நல்லதல்ல. ஸோ அதனால தான் சொல்றாங்க இந்த டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து அவங்களுடைய நெட் இன்கம்மை பொறுத்து மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிசியில் டிவிடெண்ட் 2022ல 1.13 இருந்து 23ல 1.24% அண்ட் 2024ல 1.03. ஸோ இந்த டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. அதாவது நெட் இன்கம் நெட் ப்ராஃபிட், அதாவது நெட் இன்கம் ஆர் நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை டிவிடெண்ட். ஸோ இந்த டிவிடெண்ட் குறைஞ்சிட்டே இருக்குதுன்னா அவங்கள்ட்ட அதிகமான பணம் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க அதிகமாக பேமெண்ட் வெளியே கொடுக்கல, வேற ஏதோ புதிதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மீனிங். ஸோ இந்த டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ ஒரு முக்கியமான ஒரு குறியீடு இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கடைசியா உங்களுக்கு தெரியும், நம்ம முதல்ல பேசிக்கிட்டோம், இந்த டெப்ட் டு ஈக்விட்டி. இந்த டெப்ட் டு ஈக்விட்டியும் வந்து கம்மியாவே இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ட்ரேட் புல் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் கோல்ட் டு ஹிட் 75,000 மார்க் இன் நியர் டர்ம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 98% ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெட் வந்து ஃபெட் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க செப்டம்பர்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள கட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.6 ரெடியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஸ் பர் த ஒரு குறைந்தபட்சமாக 1.9% இதே ரேட் கட்ல இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் இந்த ரேட் இன்ட்ரெஸ்ட் சைக்கிள் ஆனது 2022 மார்ச்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ படிப்படியா குறைஞ்சிட்டு வந்திருக்கு. ஸோ பவுல் எக்கனாமிக் கிளப்ல வாஷிங்டன்ல லாஸ்ட் 3 மாசமா என்ன சொல்றாருன்னா, இன்ஃபிளேஷன் நார்மலா தான் இருக்குது, ஸோ எனக்கு ஒரு கிரேட்டர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பவுல் வந்து எக்கனாமிக் கிளப் ஆஃப் வாஷிங்டன்ல லாஸ்ட் 3 மாசமா பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வர்ற ஜூலை 26 வெள்ளிக்கிழமை பர்சனல் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் PCE பிரைஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வருது. இதை பொறுத்து இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ரேட் கட்டிங் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இவங்களுடைய ஃபைனல் மீட்டிங் வந்து ஜூலை 31 வெளியிடப்படும். ஸோ கோல்டோடைய பாசிபிலிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதிகபட்சமாக 75,000 போகலாம், இல்லை ஸ்டாப்லஸ் 73,000 ஹிட் ஆகியிருக்கலாம். என்ன பொறுத்தவரை கோல்டு ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் குறையும் போது மேலே தான் போயிட்டு இருக்கும். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ இந்த கோல்டை வாங்கி முதலீடு பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர்ல இருக்குது, வாலிட்டிலிட்டியா இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் கீழே கூட வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரியான காலங்களில் தங்கத்துல முதலீடு பண்ணிட்டு நல்ல ஒரு கரெக்ஷன் வரும்போது அந்த தங்கத்தில் முதலீடு செய்யப்பட்டதை எடுத்து நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல முதலீடு செய்வது ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கும். நான் அப்படிதான் ஃபாலோ பண்றேன். ஸோ ரிசல்ட்ஸ் யாரெல்லாம் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காக ஸ்டாக். ஸோ இந்த 27 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி HDFC, கோட்டாக், RBL வந்துருச்சு. ஸோ டியூஸ்டே பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஃபைனான்ஸ் அண்ட் HUL வருது, பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் SRF. அண்ட் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க், JPL, பஜாஜ் ஃபின்சர்வ், ஆக்சிஸ் லிமிடெட் வருது. அண்ட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அண்ட் அந்த நாளில் தான் ITCயும் வெளியிடுது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.